ஓகே. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வின்டர் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஏன்னா வந்துட்டு மான்சூன் வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து சீசன் மாறிடுச்சு. ஸோ நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஆட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சம்மர் காட்டிலும் வந்து நீங்கள் வின்டரில் தான் வந்து ரொம்ப வந்து ஸ்கின்னை வந்துட்டு பாதுகாக்க வேண்டியிருக்கும். ஏன் ஸ்கின்லாம் அப்படிதான். நான் சம்மரில் பண்ணுறத காட்டிலும் எனக்கு வின்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமான ஒரு ஸ்கின் கேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கின்னுக்கு நான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணுறத காட்டிலும் கொஞ்சம் நம்ம மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, மாத்திரனாலும் மாற்றலாம், மாற்றாட்டி இருக்கலாம். அது நம்ம ஸ்கின்னை பொறுத்தது. ஓகேயா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு ஷவர் ஜெல்லை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ரேதர் தென் யூஸிங் சோப் நீங்கள் வந்துட்டு ஒரு ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். காமனாகவே சொல்கிறேன், வின்டருக்கு அப்படின்றது இல்லை, சம்மருக்காக இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்து ஷவர் ஜெல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு சோப்பை காட்டிலும் உங்களுக்கு வந்துட்டு ஷவர் ஜெல் வந்து இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு இன்னும் ஸ்மூத்தன் பண்ணி ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். அதுக்காக தான் வந்துட்டு நான் சோப் காட்டிலும் வந்துட்டு ஷவர் ஜெல் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சோப்புனா சில சோப்ஸ் மட்டும்தான், டவ், பியர்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி ஷவர் ஜெல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சோப் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், ஷவர் ஜெல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு நான் அது வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அதுவும் இந்த வின்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்கின்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக, ஒரு மாதிரி ஒயிட்டாக, ஒரு மாதிரி சொரன்னு ஆகிடும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இந்த காலையில் டைமில் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகி நைட்லலாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஹைட்ரேட்டடாக இதில் இருக்காமல் இருக்கும். அது ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு க்ளோயாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு ஃபீல்காக சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு பெஸ்ட் வந்து ஒரு பாடி வாஷில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பாடி வாஷ்னா அப்புறம் என்ன, அடுத்து ஃபேஸ் வாஷ் தானே. ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது வந்து இந்த சிம்பிளோடது சொல்லுவேன். நான் வந்து நிறைய வீடியோஸில் என்னோடது பார்த்துருப்பீங்க. சிம்பிள் நான் யூஸ் பண்ணுறது செம்ம ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்க ஸ்கின்னை கண்டிப்பாக இந்த வின்டருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிம்பிளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். மூஞ்சிக்குமே வந்து முகத்துக்குமே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. சோப் யூஸ் பண்ணுறது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து முகத்துக்கு வந்து சோப் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு ட்ரை ஆகும், ரொம்ப சொரன்னு ஆகிடும் ஸ்கின்ல. ஒரு மாதிரி அந்த சாஃப்ட் இருக்காது உங்களோட ஸ்கின்னுக்கு. தட்ஸ் வை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு இது யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரல, உங்களுக்கு எது அஃபோர்டபுள் எது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரைஸிங் ஃபீல் பண்ணிங்கன்னா 350 300 வரும். இது கம்மி தான், 150 அந்த மாதிரி தான் வரும். ஃபியாமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடி வாஷ். தென் அடுத்து நான் என்ன நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாடி லோஷன். ஓகேவா? ஏதோ ஒரு பாடி லோஷனை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குளிச்சு முடிச்சு வந்தோடனையும் உங்கள் உடம்புல வந்து ஏதோ ஒரு பாடி லோஷன் அப்ளை பண்ணுறத வந்து ரொட்டீனாக வச்சுக்கோங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாடியிலலாம் காலையெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். திரும்ப நிறைய அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி காலெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு ஏதோ ஒன்று நீங்கள் வந்துட்டு இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஆப்ஸ் குட்னஸோடது யூஸ் பண்ணுறேன். இது வந்து சம்மருக்கு நல்லாயிருக்கும். வின்டருக்கு வந்து நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணி எனக்கு இது பண்ணதில்லை. ஸோ வின்டருக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பயோ க்ரீமி கோகோனட் இது யூஸ் பண்ணுவோம். பயோட்டிக்லேருந்து செம்மையாக இருக்கும். வின்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் காலி டப்பா. ஸோ இந்த வின்டருக்கு நான் வந்து இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு இதோட ப்ரைஸு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் வந்து எல்லாமே ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோடது வந்து வின்டருக்கு யூஸ் பண்ணுவேன். செம்ம ஸ்மூத்தாக வச்சுருக்கும் இது யூஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை, திரும்ப ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு ஃபேஸ்க்கு தனியாக மாய்ஸ்சரைசர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்துட்டு ஆலோ கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்துட்டு நான் வந்துட்டு இது மெடிக்கலில் வாங்கினது, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினது, கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி வாங்கினது. இது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இந்த பாருங்க, ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும்.
என்ன சொல்கிறது, நல்லா வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வின்டருக்கு நான் இது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஆயிலி உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே வின்டராக இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து இது உங்களுக்கு மேக்கப்புக்கு கீழே நீங்கள் போடுறதுனால நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். இன்றைக்கி கூட நான் இந்த லுக்குக்கு கீழே இது தான் போட்டிருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் இதோட ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஏன்னா இது வந்து லிங்க் எனக்கு தெரியாது. 150 rupeesன்னு நினைக்கிறேன். ஆலோ கிரேஸ் நல்லா தான் இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து சொல்லணுமா அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக நான் வந்து சொல்லியே தீருவேன். என்ன அப்படின்னா வந்து ஷாம்பு. ஏன்னா என்னோட ஸ்கின்னை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எனக்கு சம்மரில் வந்து ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். வின்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ட்ரையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அது ட்ரை ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து வந்து இப்போ நம்ம ஸ்கின் ட்ரையானா என்ன ஆகும், ஒரு மாதிரி ஸ்கின் ஒயிட் ஆகும். அந்த ஃப்ளேக்கியாக அந்த ஒயிட்டாக அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி வின்டருக்கு அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். அதுக்கு தான் நம்ம லோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அதுக்காக தான் பாடி ஸ்கால்ப் வந்து நமக்கு அந்த மாதிரி ட்ரை ஆகுது அப்படின்னா அடுத்து என்ன வரும், நமக்கு டேண்ட்ரஃப் வரும். அஃப்கோர்ஸ் டேண்ட்ரஃப் வரும். எனக்கும் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து முகத்தில் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஹேர் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு நான் வந்து எவ்வளவோ டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே டேண்ட்ரஃப்க்கு தான். பட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது நீம். இந்த நீம் யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் கிளியராக போச்சு. ஆஸ் யூஷுவல் முடி கொட்டுறதும் எனக்கு அவ்வளோ இல்லை இந்த நீம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி வின்டரில் வந்து உங்களுக்கு ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகிற ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷாம்பூவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தட்ஸ் வை சொல்கிறேன், நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஹேருக்கும் பாடிக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ வின்டரில் அதே அளவுக்கு ஹேருக்கும் நம்ம கொடுத்தாகணும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக போயிடும் ஹேரு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்துட்டு எண்ணெயும் வைக்கணும். அதுக்காக வின்டர் சீசன் நான் வந்து எண்ணெய் வைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆயில் வைங்க தலைக்கு. அது மாதிரி தலை சீவுறது காலையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சு தலை சீவுறது சொல்கிறேன் ரொட்டீனை. எண்ணெய் வச்சு தலை சீவுறது காலையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு தூங்கி எந்திரிச்சப்பறம் நல்லா இருக்கும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து குறையும். ஸ்கால்ப்க்கு வந்து காலையிலே நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு லிபாம். கண்டிப்பாக ஒரு லிபாம்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓகேயா. இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அது மேலே சோப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து எது சொல்லுவேன் அப்படின்னா பயோட்டிக்கோடது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஃபேவரெட்னு சொல்லுவேன். பட் அது இப்போ காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வாங்கணும் ஒன்று. ஆனால் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியே ஆகுங்க. ஸோ லிப் பாம் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. பயோட்டிக்கோடது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து கண்டிப்பாக நைட் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போது ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், அதெல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆலிவ் ஆயில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸுக்குன்னு தனியாக ஒரு ஆலிவ் ஆயில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வரும். கடையில் கேட்டிங்கன்னா, மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆலிவ் ஆயில் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பெட்டர்னு சொல்லுவேன். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, மைண்ட் பண்ணிக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் என்னோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போட்டு தான் தூங்குவேன். ஏன்னா நைட் எனக்கு ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரை இல்லை சொரன்னு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லிப்புக்கும் ஃபேஸுக்கும் நைட் நான் வந்து லிப் பாம் வித் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் போட்டு தான் தூங்குவேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆலிவ் ஆயில் நல்லாயிருக்கும். காலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தி லுக் கொடுக்கும். இது எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, இப்படி எதாக இருப்பேன்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தேங்காய் எண்ணெயாவது யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள் வின்டரில் உங்கள் பாடி வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ கேளுங்க சொல்கிறத. தேங்காய் எண்ணெயாவது யூஸ் பண்ணுங்க. முகத்துக்காக இருக்கட்டும், தலைக்காக இருக்கட்டும், உடம்புக்காக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெய் இஸ் பெஸ்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.